السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம். தஹஜ்ஜத்தினுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த 10 திக்ருகளையும் ஓதுவோம். நாம் இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் எதை கேட்கின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 10 திக்ருகளையும் துஆக்களையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தையும் அதனுடைய சிறப்பையும் அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையினுடைய சிறப்புகளையும் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக அதனுடைய சிறப்புகளை நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும் அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தின் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வேகமாக கபூலாகின்றது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நேரங்கள் இருக்கின்றது, சில இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களிலும் அந்த நேரங்களிலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிலே மிக முக்கியமானது தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று சுஜூதிலே ருக்கூவிலே கேட்கக்கூடிய துஆக்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் என்று துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களையும் இடங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் உறங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் காலையில் எழுந்ததும் இந்த திக்ருகளை ஓதுவோம். முதலாவது அதாவது ஸலாத்தே இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய அந்த ஸலவாத்தை நாம் 3 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை நாம் 3 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை நாம் 34 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். யார் இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான். இஸ்திக்ஃபாரின் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதன் பின்னால் லா லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற இந்த துஆவையும் நாம் 100 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துஆவையும் நாம் 100 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் மீண்டும் அந்த ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று வரக்கூடிய அந்த தாரூதே இப்ராஹிம் அந்த ஸலவாத்தை நாம் 3 தடவைகள் ஓதுவது. இவ்வாறு நாம் இந்த திக்ருகளை ஓதிவிட்டு நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நாம் நம்முடைய துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்டால் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.